ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அப்படியே வயிற்றுலேருந்து அப்படியே ஏப்பம் வருது. ஏப்பம் வந்து தொண்டை வந்து புண்ணாக வலிக்குது. எதுவுமே முழுங்க முடியல, காஃபிலாம் குடிக்க முடியல. அது சரியாகவே சாப்பிட்றதில்ல. இப்போ வந்து பசி இருக்குது. சரி, ராகியில் கொஞ்சம் புட்டு செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நம்ம எப்பவுமே ராகியில் புட்டு வந்து துணியில் போட்டு வேக வைப்போம். நீ குழா புட்டில் போட்டு வேக வச்சு பார்க்கலான்னு பார்க்குறேன். அரிசி மாவு வந்தால் தண்ணி ஊற்றி தைரியமாக இது பண்ணலாம். இதில் வந்து லேசாக தெளித்து விசிறி வைக்கணும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தான் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து நாட்டு சக்கரை தான் போட்டு செய்ய போகிறேன். புட்டு எடுத்துகிட்டு அதுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன். இப்போ லேசாக தண்ணி தெளித்து இதை பெசரி வைக்கலாம். நான் வந்து ராகி மாவில் அடை தான் செஞ்சுருக்கேன், புட்டு செஞ்சதில்லை. அதனால தான் கொஞ்சம் பயந்தேன். ஓரளவு வந்து தண்ணி தெளித்து பெசரி வச்சுட்டேன். இது வந்து பிடிச்சா பிடிக்க முடியுது, உடச்சி விட்டா உதிருது. இதெல்லாம் உதுத்து வச்சுட்டு போய் கொஞ்சம் தேங்காய் திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் திருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் தேங்காய் திருவுறேன். ஏன்னா கை சரியானால தேங்காய்லாம் திருவவே இல்லை. கேணி தர சொல்லி தான் அரைச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து புட்டு பாட்டையும் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன், தண்ணி வச்சு. அது கொதிக்கங்காட்டி இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் புட்டு குழாயில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்ச புட்டு வந்து நைட்டு டின்னருக்கு தான் யூஸ் ஆகும் போல இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த புட்டு பாட்டை எத்தனையோ வாங்கியாச்சு. இந்த கேப்பில் வந்து ஆவியெல்லாம் வந்துடுது. வர்றதுனால புட்டு வேகவே மாட்டேங்குது. நானும் சிம்மில் வைக்க சொன்னாங்க அவங்க. சிம்மில் வச்சுருந்தேன். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தான் எடுக்க போகிறேன். எடுத்து பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கான்னு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே இருந்த 2 புட்டு வந்து வெந்திருக்கு. அந்த கலரே வந்து மாறி இருக்குது. மேலே இருந்த புட்டு வந்து சரியாக வேகலைன்னு நினைக்கிறேன். அந்த கலர் வந்து வெள்ளை கலராக இருக்குது. நான் வந்து புட்டு பாட்டில் வந்து இந்த மாதிரி கேழ்வரகு புட்டு வச்சதில்லை. அதுவும் இந்த பாட்டும் சரியில்லை. அரிசி மாவு தான் வைப்பேன். ஆனால் வெந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்படி உருண்டா வெந்திருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா வெந்திருக்கு. சரி, இன்றைக்கி சாப்பிட்லாம். இனிமேல் வந்து இந்த மாதிரி செய்யாமல் நம்ம வந்து துணியிலேயே ஆவியில் வச்சு கேழ்வரகு புட்டு வந்து செஞ்சு சாப்பிட்லாம். பசிக்குது, எதுவுமே சரியாக சாப்பிட முடியல, தொண்டை சரியில்லை, சாப்பிட பிடிக்கலை, சாப்பிடவும் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக செஞ்சேன். இப்போ வந்து 7 o'clock ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு இதோடய நைட் டின்னர் முடிச்சுக்கிட்டு படுத்துக்க வேண்டியது தான். பசங்களுக்கு வந்து காலைல வச்ச குருமா இருக்குது, அதை சூடு பண்ணி வச்சுருக்கேன். பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கு வந்து தோசை ஊற்றி இந்த குருமா வச்சு கொடுத்துருவேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸு. இந்த மாதிரி கேழ்வரகு புட்டு குழாயில் செஞ்சுருக்கேன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு யாருமே கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவுசெய்து பண்ணுங்கள். இப்போ இதில் நாட்டு சக்கரை வச்சு தான் சாப்பிட போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.